ஸோ கால் பாகமாக பிரிக்கணும். இது நம்ம அப்படியே சொன்னால் கூட இது கால் வட்டம், இந்த பக்கம் வந்துச்சுன்னா அரை வட்டம், இது முக்கா வட்டம், இது முழு வட்டம் சொல்லுவோம் இல்லையா? 4 பிரித்தோம்னா 90 டிகிரி 90 டிகிரி வரும் சாமி. அப்போது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு, இங்கேருந்து இப்படி வந்துச்சுனாவே ப்ளஸ்ஸு, ஒரு முறை சுற்றி வந்துச்சுன்னா 360. இப்போ 1லேருந்து 90 டிகிரி, இது 0 டிகிரி. ஓகே சாமி, இங்கே வந்து இது 90 டிகிரி. ஓகே செல்லம். இப்போது 1லேருந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளவே அடங்கும் முதல் கால் பகுதி. 91லிருந்து 180னா இந்த கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி. அடுத்தது 181லேருந்து 270 அப்படின்னு சொன்னால் மூன்றாம் கால் பகுதி. 90 கூட்டணும். இது 90 டிகிரி வரைக்கும் இங்கே 90 டிகிரி முடிஞ்சிடும். ஓகே சாமி. அதுக்கப்புறம் இங்கே 90னா 90 கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது எத்தனை சாமி? 180 டிகிரி மாற்றி போட்டிருக்கேன், 180 டிகிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சாமி வரும், இங்கேருந்து வரும்போது இது 270 டிகிரி வரைக்கும். இங்கே 1லேருந்து 90 டிகிரினா முதல் கால் பகுதி, 91லேருந்து 180 இரண்டாம் கால் பகுதி, 181லேருந்து 270 டிகிரி மூன்றாம் கால் பகுதி, 271லேருந்து 360 டிகிரி நான்காம் கால் பகுதி. சரியா சாமி? இது ப்ளஸ் அந்த பக்கம் வந்துச்சுன்னா. அப்படியே ஒரு வேளை எடுத்துக்கிட்டீங்க மைனஸ் வந்துச்சுன்னா இந்த பக்கம் ஓடியாந்துடும். இப்போ தான் கிளாக் வைஸ் வரும். இது மைனஸில் டைரக்ஷன் பாருங்கள், இது மாதிரி போச்சுனாவே இது ப்ளஸ்ஸு, இந்த டிகிரி எல்லாமே ப்ளஸில் வரணும். இங்கே வந்துச்சுன்னா என்னது? மைனஸ். அப்போது மைனஸ்லேருந்து வந்துச்சுன்னா -1லேருந்து -90க்குள்ளே வந்துச்சுன்னா இது மைனஸில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது. இப்போது ப்ளஸ் போகும்போது இது ஆப்போசிட் நேராக மைனஸ்க்கு வந்துடும். ஓகே செல்லம். இப்போ ஒரு வேளை ப்ளஸ் இருந்துச்சுன்னா 180 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா இங்கே வந்துடும் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், 91லேருந்து மைனஸில் வந்து 91லேருந்து 180 டிகிரி வரைக்கும் இங்கே வந்துடும். -91லேருந்து -180 வரைக்கும் இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி. மைனஸில் வந்துச்சுன்னா இந்த டைரெக்ஷனில் வரும். அதுக்கப்புறம் -271லேருந்து 181லேருந்து -270 வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும். அப்புறம் -271லேருந்து -360 வரைக்கும்னா இந்த கால் பகுதியில் வரும். மைனஸ் வந்துச்சுன்னா இந்த பக்கம் கீழே இறங்கி இப்படி போங்க சாமி. ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்து இப்படி வரணும். ஓகே தங்கம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்களேன், அடுத்தது இப்போ 360 டிகிரி ப்ளஸ்லங்க முடியுது, இது 360 டிகிரி முடியுது. அடுத்தது என்ன வரும்? 361லேருந்து ஒரு 90 கூட்டுங்க, 450. அது எப்படி மகன் நம்ம ஈஸியாக கூட்டிக்கலாம்னா 100 ரூபா கூட்டிங்க, 10 ரூபா கழிச்சிடுங்க. அப்போ 361 கூட 100 ரூபா கூட்டினா 461, 1 விட்டுருங்க, 461. அப்போ ஒரு 10 கழிச்சிடுங்க, 460லேருந்து 10 கழிச்சா 450. அப்புறம் 550 வரும், 10 கழிச்சிடுங்க, 540. அப்புறமா ஒரு 540 கூட ஒரு 100 கூட்டுங்க, 640. ஒரு 10 கழிச்சிடுங்க, 630. 630 கூட ஒரு 100 கூட்டுங்க, 730. ஒரு 10 கழிச்சிட்டா 720. ஓகே சாமி. இது செகண்ட் ரவுண்டு. இது ப்ளஸில் இப்படி வர்றது. அதுக்கப்புறம் மைனஸில் வர்றதுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் வந்து இப்படி போகணும். ஓகே. இப்போ முதல் கணக்கு பாருங்க சாமி. 25 டிகிரி. எத்தனை டிகிரி சாமி? 25. என்ன 25? +25. இப்போ +25 என்னது? 1லேருந்து 90க்குள்ளே இதுதான். அப்போ எத்தனை கால் பகுதி? முதல் கால் பகுதி. அப்போ 1க்கு ஆன்சர் இங்கே முதல் கால் பகுதி. ஓகே. அடுத்தது 825. 825 ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இங்கேருந்து சுற்றிட்டு வந்திருக்கணும். இங்கே 720 வந்துருச்சா? மறுபடியும் ஒரு 100 கூட்டுங்க, 820. ஒரு 10 குறைச்சோம்னா 810. மறுபடியும் ஒரு 100 கூட்டுங்க, 910. அப்புறம் ஒரு 10 குறைச்சிடுங்க, 900. அப்போ எங்கே இருக்குது? 825 இந்த கால் பகுதி தானே. ஸோ செகண்டுக்கு ஆன்சர் எத்தனாம் கால் பகுதி? இரண்டாம் கால் பகுதி. இது முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி. -55 டிகிரி. ப்ளஸ்னா இந்த பக்கம் போகணும், -9 கூட இந்த பக்கம் வரணும் இல்லையா? ஸோ -1லேருந்து -90 இங்கே கீழே. அப்போ எத்தனாம் கால் பகுதி? நான்காம் கால் பகுதி. அடுத்து 328 +328. ப்ளஸ்ன்னு சொன்னால் அந்த பக்கம் வந்துட்டு இங்கே போகணும். 360 டிகிரி இங்குள்ளே தானே இருக்கும், இதுலேருந்து இந்த கேப்புக்குள்ளே இருக்கும். அப்போ எத்தனாம் கால் பகுதி? நான்காம் கால் பகுதி. ஓகே செல்லம். அடுத்தது -230. -230. -1லேருந்து -90, -91லேருந்து -180, -181லேருந்து 270. அப்போ 230 எங்கே இருக்கும்? இங்கே தானே இருக்கும். ஸோ எத்தனாம் கால் பகுதி நமக்கு? மூன்றாம் கால் பகுதி. சொல்ல புரியுதா? உங்களுக்கு எல்லாத்தையுமே போட்டுட்டு ப்ளஸ் எல்லாமே இந்த பக்கம் வந்து இப்படி வரும், மைனஸ்னால் இந்த பக்கம் வந்து ரிவர்ஸில் போகும். ஓகே செல்லம். தேங்க்யூம்மா.
செல்லம் வணக்கம். திஸ் மக எக்ஸைஸ் 3.1 முக்கோணவியலில் முதல் பயிற்சி சாமி. முதல் கணக்கு. கொடுக்கப்பட்ட கோணங்கள் எந்த காற்பகுதியில் அமையும் என்பதை காண்க. ஓகே, ஸோ முதல் கணக்கு ரெண்டாவது கணக்கு நான் இங்கே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கணக்குனுடைய ஆன்சர் எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்க்கலாம். 25 டிகிரி, 825 டிகிரி, -55 டிகிரி, ஃபோர்த் ஒன் 328 டிகிரி, ஃபிஃப்த்து ஒன் -230 டிகிரி. ஸோ இது கால் பகுதி அப்படின்னு சொன்னாவே நமக்கு உங்களுக்கு 9th சொல்லி தந்திருப்பாங்க, இல்லை 9th சொல்லியிருப்போம். 9th ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஏன் 8th கூட தொடங்கிட்டோம். ஒரு கிராஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிடைமட்டமாக இருக்கிறது எக்ஸ் அச்சு, செங்குத்தாக இருக்கிறது ஒய் அச்சு. கிடைமட்டமாக இருக்கிறது எக்ஸ் அச்சு, செங்குத்தாக இருக்கிறது ஒய் அச்சு. சொல்லுங்கள் சாமி. கிடைமட்டமாக இருக்கிறது எக்ஸ் அச்சு, செங்குத்தாக இருக்கிறது ஒய் அச்சு. அதாவது படுத்துட்ருக்கிறது எக்ஸ் அச்சு, நின்றுட்டுருக்கிறது ஒய் அச்சு. ஓகே, இதை ரைட் சைடுன்னு சொன்னாவே ப்ளஸ் நம்பர் வரும், லெஃப்ட் சைடுன்னு சொன்னாவே மைனஸ் நம்பர் வரும். ஸோ இது எக்ஸு, எக்ஸ் டேஷு, மேலேனாவே ப்ளஸ் நம்பர் ஒய், கீழே ஒய் டேஷ். இப்போது முதல் ரெண்டுமே ப்ளஸ்னா இந்த பக்கம் தான் நம்ம போக போகிறோம் சாமி. இப்படி வரப்போகிறோம். கடிகாரம் இப்படி சுற்றும், நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி வரப்போகிறோம். இந்த ஆன்டி கிளாக் வைஸ்னால் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் நம்ம சுற்றி வர போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதாவது எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போது +2 +3னா இங்கே +2க்கு நேரம் +3 இப்படி தானே குறிப்போம். இது பேர் முதல் கால் பகுதி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடுது, லெஃப்ட் சைடு வந்தோடனே என்ன பண்ணோம், எக்ஸ் அச்சு மைனஸாக இருக்கும், ஆனால் ஒய் அச்சு வந்து ப்ளஸ் இருக்கும். மைனஸ் ப்ளஸ்ஸு இரண்டாம் கால் பகுதி. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இதை சொல்லித்தரேன், பார்த்துங்க. இது மூன்றாம் கால் பகுதி, இது நான்காம் கால் பகுதி. ஓகே சாமி. இந்த சைடு இருக்கிறது, ரைட் சைடு இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸு. அடுத்து லெஃப்ட் சைடு முதல்ல இருக்கிறது ரெண்டுமே மைனஸ், ஏன்னா லெஃப்ட் சைடுன்னு வருது. மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸு. ஓகே, இப்போ எப்படி இருக்கும் மிஸ் இந்த டிகிரி எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து சுற்றி வந்தோம்னா இது எந்த வடிவத்தில் சுற்றி வரும், வட்ட வடிவம். அப்போ வட்ட கோணத்தின் அளவு எவ்வளோ, 360 டிகிரி. இந்த 360 4 சமமாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். அப்போது 36 எத்தனை 4 பிரிக்கிறோன்னா எத்தனை நாள் 36, 9 நாள் 36. அப்போ என்ன பண்ணோம் சாமி, நம்ம